ஜெய் இயற்கை கார்டன் இன்னைக்கு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவரை எக்கச்சக்கமான அறுவடை எடுத்துட்டோங்க. இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். வாரம் இந்த மாதிரி அறுவடை எடுத்திருக்கோம். இந்த வாரமும் பாருங்கள், ஹெவியாக எங்கே பாரு சிகப்பு அவரையாக இருக்குது. சிறகு அவரை ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா படர்ந்து கிடக்குது. மூக்குத்தி அவரை ஒரு பக்கம் படர்ந்து கிடக்குது. அந்த அளவுக்கு பாருங்கள், நமக்கு எக்கச்சக்கமான அறுவடை எடுக்க போகிறோம். மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு அறுவடை எடுக்க முடியுமா? அது சாத்தியமானா நிச்சயமாக எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி பல பேர் போட்டிருப்பாங்க, பல வீடியோங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு எல்லாருமே பாருங்கள், இதுக்கு யூஸ் பண்ணுற க்ரோ பேக்கு பாருங்கள், பெரிய அளவு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வீட்டில் சின்ன அளவு 1க்கு 1.5, 1.5க்கு 2 இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு அறுவடை பார்க்க முடியாதுங்க. நீங்கள் நல்ல க்ரோ பேக்கை வைக்கும்போது மினிமம் பாருங்கள் 3க்கு 2 இல்லைன்னு வச்சுங்க, 4க்கு 2 இல்லை 4க்கு 3 இந்த மாதிரி நீட்டு வடிவமான ஒரு தொட்டியை வச்சா தாங்க அறுவடை எடுக்க முடியும். இப்போ நான் வச்சுருக்க சென்டெக்ஸ் தொட்டி பார்த்தீங்கன்னா 4க்கு 3 சைஸுங்க. அந்த மாதிரி 2 பெரிய தொட்டி வச்சுருக்கேன். அதில் தான் நான் எப்போவுமே பாருங்கள் இந்த மாதிரி கொடி வகைகள் எல்லாம் போடுறது. ஏன்னா கொடி வகைகளுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போகவே போகாதுங்க, அப்படியே படர்ந்து தான் போகும் எப்போவுமே வேர்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோத்துலேயும் பார்க்காதவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க. என்னடா இவருக்கு மட்டும் நிறைய வருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் தரைக்கு வச்ச அளவுக்கு நம்ம எடுக்கணும்னா சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணி ஆகணும். அடுத்து மண் நல்ல மண்ணாக நீங்கள் வைக்கணும். அப்போ பழைய மண்ணே கூட வைக்கலாம், ஆனால் அதில் உரங்கள் நல்லா கலத்தி வைக்கணும். இலைத்தழைகளை நீங்கள் உரங்கள் நிறையவே வாங்க வேணாங்க. இலைத்தழைகள் சும்மா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் டம்ப் பண்ணி வச்சு அந்த இலைத்தழைகளை நீங்கள் அதில் போட்டு மண்ணை மேலே பாருங்கள் சேர்த்து விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மக்குங்க. வெறும் குப்பை இருந்தால் போதுங்க, குப்பையிலே சும்மா பயங்கரமாக வளருங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அளவு நிறைய இருக்கணும். தொட்டியில் கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயோ மண் இருக்கக்கூடாது. தொட்டியில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறக்குறைய 3/4 அளவு மேலே தொட்டிகள் இருக்கணும். 1/4 பங்குக்கு நம்ம ஏதாவது உரங்கள் போடுறதுக்கு இடங்கள் இருக்கணுமே தவிர 3/4 பங்குக்கு வச்சிங்கன்னா போதுங்க, நிறைய எடுக்கலாங்க. இப்போ சிறகு அவரை கூட பாருங்கள், எக்கச்சக்கம் எடுத்துருக்கு. சிறகு அவரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைய வேணும். இந்த அளவு நமக்கு சத்துக்கள் தொட்டிகள் மூலமாகவே நமக்கு கிடைக்குதுன்னா முக்கியமாக இதுக்கு இலை சருகுகள் தானங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன், இலை சருகுகள். நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இலை சருகுகள் எங்கேருந்து இலைகள் விழுந்தாலும் அதை எடுத்து நான் டம்ப் பண்ணி வச்சுடுவேன். அந்த இலைகளை நல்லா மக்க வச்சுருவேன். அந்த இலைகள் அப்படியே மக்கலைனா கூட அந்த இலைகள் போட்டுட்டு அது மேலே பாருங்கள் மண்ணை எடுத்து போட்டுடணுங்க. மண்ணை அப்படி போட்டு விட்டு தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் பாருங்கள் மக்கி அப்படியே உரமாயிடுங்க. அது நைட்ரஜன் ஹெவியாக கிடைக்குங்க உங்களுக்கு. இதனால் செடிங்க பார்த்தீங்கன்னா சும்மா அபரிமிதமாக வரேங்க. குப்பைங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள்லாம் நல்ல முளையும், கொடிகள் பயங்கரமாக வளருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் அந்த குப்பைகள்லேருந்தே பலவிதமான சத்துக்கள் கிடைக்கும். நம்ம சில சத்துக்கள் தேவையில்லாத சத்துக்கள் நிறைய போடுவோம், ஆனால் தேவையான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது இந்த குப்பைகள்லேயே. அந்த மாதிரி குப்பைகளை நீங்கள் அள்ளி போட்டு பாருங்கள், அதுவே போதுங்க. நிறைய உரங்கள் வாங்க வேணாம். பேருக்கு கொஞ்சம் நீங்கள் ஆட்டு சாண எரம், மாட்டு சாண எரம் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம காய்கறி கழிவுகளை, இந்த பேப்பர் வேஸ்ட் ஆகுது பாருங்கள், அந்த பேப்பரை கூட போட்டு விடலாங்க. அந்த பேப்பர் கூட மக்கி பார்த்தீங்கன்னா இதாகிடும். அட்டைப்பெட்டிகள், அந்த அட்டைப்பெட்டிகளை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டு அது மேலே மண்ணை கொட்டி விடுங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான உரமாக கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், லிக்யூடு உரம் பாருங்கள், சாணம் லிக்யூடு இல்லைன்னு வச்சுக்கிங்க, ஆலோவேரா லிக்யூடு, அப்புறம் அந்த கீரை தண்ணி, பீட்ரூட் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் அரிசி கழுவிய தண்ணி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விடாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி லிக்விடு நீங்கள் செடிகளுடைய வேர்களுக்கு கொடுக்கும் போது பாருங்கள், செடிகள் சும்மா அபரிமிதமாக வளருங்க, செம வளர்ச்சி வரும். காரணம் என்ன, மழை காலத்தில் உங்களுக்கு மழை தண்ணியிலேருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்குது. அது மேற்கொண்டு நம்மளும் பாருங்கள் சத்துக்கள் கொடுக்கும் போது பாருங்கள் அதோடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குங்க. எப்போவுமே இன்னும் சில பூச்சிகள் வருங்க. இப்போ இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் வரும். இந்த இலை சுருட்டை கூட எப்போ வருதுன்னா, நீங்கள் சின்ன தொட்டிகளில் வச்சு அதுக்கு சத்துக்கள் குறைவாகும் போது தான் கண்டிப்பாக இலை சுருட்டல் வரும். இப்போ நம்ம செடியெல்லாம் இந்த கொடிகள்லாம் பாருங்கள்,
உங்களுக்கு இலை சுருட்டலே இருக்காது. உங்களுக்கு நான் வச்ச ஜூலை மாதத்துலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், ஒரு இலை சுருட்டல் கூட வரல. இலை சுருட்டல் வர காரணமே மெயின் ரீசன் சத்துக்கள் பத்தாமல் போனால் தான் இலை சுருட்டல் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி கூட பாருங்கள், உங்களுக்கு சாதாரணமாக வரும். 2 வாட்டி 3 வாட்டி நம்ம அதை தெருத்தி விட்டோன்னு வச்சுங்க, போட்டு நல்லா அடித்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை கழுவி விட்டுட்டோன்னு வச்சுக்க, ஒரு 2-3 வாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சியே காணாது. எனக்கு கூட ஒரு 4வது அறுவடை 5வது அறுவடைலாம் எடுக்கும்போது ஹெவியாக இருந்தது. கொஞ்சம் சிரமப்பட்டு மேலே மேலே ஏறி பாருங்கள், கஷ்டப்பட்டு இது பண்ண அதோட பலன் பாருங்கள் இன்றைக்கி சிறப்பாக கிடைக்குது. அப்புறம் இந்த அவரை எல்லாம் எடுக்கும்போது பாருங்கள், மெதுவாக எடுக்கணுங்க. நான் இந்த வீடியோக்காக வேகமாக ஓட விட்ருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக அதை பிடுங்கி நகத்தில் கிள்ளி கிள்ளி எடுக்கணுங்க. இல்லைன்னு வச்சுங்க, அந்த பூக்கள்லாம் கொட்டி போயிடுங்க. உங்களுக்கு அறுவடை பாதிக்கு பாதி குறைங்க. அந்த பூக்கள் தான் பாருங்கள், அதோடைய பூக்கள் பார்த்தா ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மிங்க. ஆனால் பொறுமையாக எடுக்கணும். நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய டபுள் மடங்கு அறுவடை கிடைக்கும். 2வது, நீங்கள் எடுக்கிற அந்த கொத்துலேயே மறுபடியும் பூக்கள் பிடிக்கும், மொட்டுக்கள் வைக்கும். அந்த மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பூவாக வந்து காயாக வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எப்போவுமே கிள்ளி எடுக்கணும். அதில் சில விஷயங்களை நீங்கள் கையாண்டிங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பரான அறுவடை எடுக்கலாம். எப்பேற்பட்ட அறுவடை எடுக்க நமக்கே பல வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருஷம் ஒரு சவாலாக இருக்குது. இந்த வருஷம் பாருங்கள், நான் முட்டாள்தனம் பண்ணி இந்த கொடியை பாருங்கள் உயரமாக கட்டிட்டேன். நம்ம தலையில் இடிக்கக்கூடாதுன்னு நினச்சி கட்டினேன். ஆனால் என்னென்னா இந்த புடலை, பீர்க்கன், சொரக்காய் இந்த மாதிரி வகைகள்லாம் கீழே தொங்கும், தலையில் இடிக்குங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி அதோடைய பூக்களுடைய தண்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காம்புகள்லாம் மேல் நோக்கி போகுதுங்க. அதனால் என்ன ஆகுது, நம்ம ஒரு 7 அடி வச்சோன்னா அது ஒரு அடி ஆகிட்டு 8 அடி ஹைட்டில் பாருங்கள் ஏணியை வச்சு ஏறி 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 எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இது ஒரு பெரிய தப்பான வேலைகள் நான் பண்ணிட்டேன் நான். அதனால் நிறைய பாடம் ஒவ்வொருத்தரும் கற்றுக்குறோம். இப்போ நம்ம சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்த மண் வளம், நீங்கள் வச்சுருக்கிற இடம் அதெல்லாம் பொறுத்து தான் ஒரு விளைச்சல் எடுக்க முடியும். அடுத்த வருஷம் பாருங்கள், நம்ம இதே இப்போ பாடம் கற்றுக்கிருந்தாலும் அடுத்த வருஷம் பாருங்கள் கொஞ்சம் இறக்கி பாருங்கள், ஒரு 5.5 அடியோ இல்லை ஒரு 5-6 அடிக்குள்ளேயே இந்த கொடியை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒயர் கொடியை நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம கட்டுறோமோ நல்ல பயன்பாடாக இருக்குதுங்க. நம்ம ஆர்கே பட்டறை அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த ஒயர் மிஷினை கட்டியிருக்கேன் நான். சூப்பராக மாடி தோட்டம் பூரா கட்டி விட்டுட்டேங்க. அதனால் நமக்கு சரியான அறுவடைங்க நமக்கு. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள், அது கூட பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்திருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருந்ததுங்க. நம்ம சென்னையில் நல்ல மழை இந்த வருஷம், அதனால் நமக்கு வெயில் குறைஞ்சி போச்சு. மழை அதிகமாக இருந்தாலும் கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப வராமல் கொஞ்சம் இலை சுருட்டல் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகி போச்சு. கொஞ்சம் மீன் அமில அடித்து விட்டு கொஞ்சம் வேப்பனெல்லாம் அடித்த பிறகு ஃப்ரெஷ் வெயிலும் அடித்த பிறகு சூப்பராக ஆச்சுங்க. பச்சை அவரை கொஞ்சம் லேட்டாக வச்சுங்க. இந்த வாட்டி பச்சை அவரை இனிமேல் தான் அதை ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதோடைய பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை அவரை என்னமோ நீட்டாக வந்திருக்கு. போன வருஷம் இது நிறைய வந்து இந்த வருஷம் ஒரு 2 தான் போட்டிருக்கேன். பார்த்தா கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன். அதனால் இப்போ தான் அதோடைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் நமக்கு மார்ச் முடிய இதோட அறுவடை இருக்குங்க. நல்ல அறுவடை எடுக்கலாம் பாருங்கள். அது வந்து ஒரு நீல தொட்டியை பாருங்கள் ட்ரம்மை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல அறுவடை வந்திருக்கு. இன்னும் பாருங்கள் முருங்கைக்காய் கூட பாருங்கள் நிறைய வரப்போகுது. பூக்கள்லாம் அமக்கலமாக விட்டுருக்குதுங்க. சரியான நமக்கு இந்த வருஷம் அறுவடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள் மல்பெரி பாருங்கள் வருஷம் கொடுக்குதுங்க. ரொம்ப சுழுவாக வளர்க்கலாங்க, ரொம்ப சிரமமே இல்லை. அதோட ஒரு குச்சியை ஊனி வச்சிங்கன்னா போதுங்க, ஒரு சின்ன தொட்டியே போதுங்க. இதுக்கெல்லாம் பெரிய தொட்டியே தேவையில்லை. சாதாரணமாக 1க்கு ஒரு 1.5 அந்த மாதிரி க்ரோ பேக் வச்சு விட்டிங்கன்னா போதுங்க, நிறைய கிடைக்குங்க. மாதத்துக்கு 1 முறை 2 முறை அதுக்கு உரம் போட்டால் போதும். கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்கிற உரத்தை சாப்பிட்டுட்டு அது ஒன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கம் இது அறுவடை கொடுக்கும். எந்த வித பூச்சியால் அது பாதிக்கவே படாதுங்க. இது வந்து ஒரு பூச்சி கீச்சி எதையுமே இது தாக்குதல் தொடருதில்லை. பழம் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் கனிஞ்ச உடனே டக்குன்னு எடுத்துடும், இல்லைன்னா அணிகள் சாப்பிட்டுடும், கீழே விழுந்து போயிடும். கொஞ்சம் இது ஆடினாலும் ஷேக் ஆனாலும் கீழே விழுந்துடும். நல்ல பிளாக் ஆன பிறகு எடுக்கணுங்க. அதோட டேஸ்ட்டே தனிங்க. இந்த மாதிரி பிளாக் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அற்புதமாக இருக்கும். அதுவும் இந்த சீசனில் வர பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் வர்றது மல்பெரி ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும், பெருசாக வரும். மற்ற இதுவும் இந்த சீசனை பார்த்தேன் வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி நமக்கு கிடைக்குது. அந்த மற்ற வெயில் நேரங்களில் குட்டியாக இருக்குங்க. இந்த சீசனில் பாருங்கள் ரொம்ப இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாட்டி
மல்பெரி எடுத்துட்டேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை கடிச்சிக்கினே இருக்குது. ஓகேங்க. இப்போ பாருங்கள் அறுவடை எக்கச்சக்கம் எடுத்திருக்கோம் பாருங்கள் அறுவடை. நமக்கு பார்த்தா வாரம் காய்கறி யாரும் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் எடுக்கிறோம் கீழே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், நம்ம ரிலேஷன் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இருக்குது. அவங்கள சாப்பிட்டு பார்த்து சரியான டேஸ்ட்டுங்கிறாங்க. எப்படிங்க இது வளர வைக்கிறீங்க என்னான்னுங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோம். இது இப்போ நம்ம இது காட்ட காரணமே நம்ம பார்க்குற உங்களுக்கும் இந்த ஆர்வம் ஏற்படணும். நீங்களும் இதோடைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வீடியோ எடுத்து நம்ம மாடி தோட்டத்துலேயும் இந்த அளவுக்கு நாம் ஒரு அறுவடை எடுக்க முடியும், தரை தோட்டத்தில் எடுக்கிற அளவுக்கு அப்படிங்கிற போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி சப்போட்டா போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த சப்போட்டா கூட பாருங்கள் மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டது தான் நான். அதோட லிங்கை கூட நான் தரேன், போய் பாருங்கள். எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள் மாடி தோட்டத்தில். சில விஷயங்கள் கரெக்டாக கையாளணுங்க. பண்ண உங்களுக்கே ஒரு அனுபவம் வரும். யாரும் சொல்கிறத வச்சு சில சமயங்கள் நம்ம அதே பின்பற்றினா வராது. நீங்களும் ஒவ்வொரு முறையும் விளைவிக்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு அறுவடை கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் எனக்கு பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து நம்ம இந்த கொரோனா பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இன்றைக்கி பாருங்கள் நமக்கு ஒரு அனுபவம் இது தேர்வு வந்துடுச்சுங்க. அதனால் நமக்கு ஒரு சூப்பரான அறுவடை எடுத்துன்னு இருக்கிறோம். தைப்பட்டம் ஆடிப்பட்டம் நமக்கு 2 கண்கள் போல் இந்த சீசனை எப்போவுமே தவற விடாதுங்க. அந்த சீசனில் ஒரு அமக்கலமான அறுவடையை பார்த்துருங்க. வெயில் காலம் ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா பழ வகைகள் தாங்க ரொம்ப முக்கியம். பழ வகைகள் சப்போட்டா வைக்கலாம், நீங்கள் சாத்துக்குடி வைக்கலாம், லெமன் வைக்கலாம், மல்பெரி வைக்கலாம். இந்த மாதிரி பழ வகைகள்லாம் வச்சிங்கன்னா நல்ல அறுவடை பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.